மகர ராசி, மகர லக்னம். காலபுருஷனுக்கு 10வது வீடு, தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் ஆட்சி பலம் பெற்று, குரு பகவான் நீசம் அடைஞ்சு, கோவத்துக்கான கிரகம் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா, உச்சம் அடையக்கூடிய வீடு. இந்த ராசியில் பிறந்த பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், என்றைக்குமே ஒரே மாதிரியே இருக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி மனநிலை பொறுத்தவரையும் மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா, திடீர்னு மாறிடுவாங்க. அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிக்கு 7ஆம் வீடு சந்திரன் வீடாக இருக்கிறதுனால, எப்படி கடகத்தில் தாய் அன்பு அதிகம், அதே போல் மகரத்தை பொறுத்த வரையும் அனைவரையும் நம்பி 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 சீக்கிரம் ஏமாற்றம் அடையக்கூடிய ராசி. இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. திடீர்னு நாளைக்கு போனீங்கன்னா அந்த முடிவை சரி மாற்றிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனடியாக மாற்றிடுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே யோசித்து அலசி பேசி ஆராய்ச்சி எடுக்கவே மாட்டாங்க. டக்குன்னு எடுப்பாங்க, அந்த முடிவை செயல்படுத்திடுவாங்க. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. வெளி உலகம் தெரியாத மகரம் மற்றும் மகர ராசி மற்றும் மகர லக்னம் எப்போவுமே வந்து வெளியே என்ன நடக்குது, என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. தன்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லவங்க, தான் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் மற்றவங்களும் இருப்பாங்க அப்படிங்கிற பெரிய விஷயம், பெரிய கருத்தெல்லாம் இவங்ககிட்ட என்ன வேணாலும் சொல்லி பாருங்கள். இவங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறாங்க, நீங்கள் மாறுங்க, செல்ஃபிஷாக இருக்காங்க, நீங்கள் மாறுங்க அப்படின்னு சொன்னால் அது எதுக்குமே காது கொடுக்க மாட்டாங்க, செவி சாய்க்க மாட்டாங்க. தான் பண்ணுறது என்னவோ அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய மகர ராசி இன்றைக்கி என்ன நிலமையில் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடுமையான கடன் சுமைகள் ரொம்ப அதிகமுடைய ராசி. அடுத்தவங்களால் ஏமாற்றப்பட்ட ராசியும் கூட. நிறைய வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தவங்களுக்காக உழைச்சேன், அடுத்தவங்களுக்காக சம்பாரித்து கொடுத்தேன், இன்றைக்கி எனக்கு ஒன்று வேணுங்கும்போது யாருமே பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. பல பேரை வந்து பார்த்திங்கன்னா, மகர லக்னம் மகர ராசி வந்து பார்த்திங்கன்னா வாழ வச்சுருக்கும். தொழில் வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கிறோமோ அதை மற்றவங்களுக்கு அப்படியே கற்றுக் கொடுத்து நீங்களும் முன்னேறுங்க, நீங்களும் இந்த அளவுக்கு வந்து ஜெயிங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துலையுமே எனக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஒளிவு மறைவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி. இன்றைக்கி படு பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ராசி. இன்றைக்கெலாம் பாருங்கள், ராசிக்கு அஷ்டமத்தில் செவ்வாய் இருந்து படாத பாடுபடுத்துகிறாங்க. அது வந்து 4ஆம் அதிபதியாக 8ல் இருக்கிறனால எந்த பக்கம் போனாலும் எங்களுக்கு அடி, எந்த பக்கம் போனாலும் எனக்கு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லாத ஆட்களே இல்லை. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்துட்டாலுமே தொடர்ந்து பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ராசியாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் தொழில் நஷ்டத்தையும் நினச்சி ரொம்ப கவலைப்படக்கூடிய ராசி. ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறார், தைரியஸ்தானத்தில் இருக்கிறார், ஓடுறாங்க. தினமும் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க கம்பேர் பண்ணுறத விட ஒரு 100 மடங்கு எஃபர்ட்ஸ் போட்டு 200 மடங்கு எஃபர்ட்ஸ் போட்டு அதிகமாக ஓடுறாங்க. அந்த உழைப்புக்கு உண்டான பலன்கள் கிடைச்சிதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அதான் அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 10% தான் எஃபர்ட் போட்டேன், கடன்னு ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டேன். ஆனால் இன்றைக்கி எந்த ஒரு சூழ்நிலையிலுமே எங்கேயுமே போட முடியாத மாதிரி கட்டுப்படுத்தி வச்சுருக்காரு. இன்றைக்கி பாருங்கள், ராகு ராசிக்கு 2ல் பணம் எப்படி வந்துடும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு காம்பினேஷன். இன்றைக்குமே மகரம் மற்றும் மகர ராசி எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றவங்க குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு, இடம் வீடு, யாருக்கிட்டே பணம் கேட்டால் கூட தன்னுடைய வீட்டு பத்திரத்தை கொடுக்கறது, தன்னுடைய பொருட்களை கொடுத்து அவங்களுக்கு உபயோகப்படுத்திக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்குன்னு ஒன்று கேட்கும்போது எல்லாருமே டோர் க்ளோஸ். உதாரணத்துக்கும் சொல்லணும்னா, கடகத்துக்கு இணையான சொல்லும்போது அம்மா அப்பாவை பார்த்தேன், இன்றைக்கி அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, எனக்கு ஒரு ஹெல்ப்புங்கும் போது அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் இல்லை, இருக்கும்போது அவங்களுக்கு பல காசு சம்பாரித்து கொடுத்துருக்கேன், இன்றைக்கி என்னோட காசுலேயே இருந்துட்டு என்னுடைய வீட்டிலேயே இருந்துட்டு எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்னை கேவலமாக பேசுகிறாங்க, எதுக்கு நீ எல்லாம் டீ குடிச்சிட்ருக்க இந்நேரத்துக்கு, உனக்கு தான் வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகளும் கடுமையாக புண்படும்படி இருக்குது. எல்லாரையுமே ஒரே மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி உங்களை எல்லோரும் ஒரே மாதிரி பார்க்குறாங்களா? இல்லை, உங்களோட அண்ணனை ஒரு மாதிரி, உங்களோட தம்பியை ஒரு மாதிரி, உங்களுடைய தங்கச்சியை ஒரு மாதிரி, எங்கே போனாலுமே இந்த பாகுபாடு தொடர்ந்து மகர ராசி மற்றும் மகர லக்னம் ஃபேஸ் பண்ணுது. இதை விட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடகத்தில் சனி இருக்கவங்கெல்லாம் இன்றைக்கி ராசியை பார்ப்பாங்க. இன்றைக்கி ராசிக்கு 3ல் சனி, ராசிக்கு 7லேருந்து பார்க்கறதுனால நிறைய திருமணம் சார்ந்த பிரச்சனைகள், என்னுடைய குழந்தைனால வந்து எனக்கு பெரிய அவமானங்களும் கசப்புகளும் ஏற்பட்டுருச்சுங்க. கிட்டத்தட்ட இந்த 20 வருஷம் 25 வருஷம் திருமண வாழ்க்கையில் அப்படியே கதி கலங்கிருச்சு. என்னுடைய பொண்ணு ஒரு பக்கம் இருக்கிறான், பையன் ஒரு பக்கம் இருக்கிறான், என்னுடைய மனைவி ஒரு பக்கம் இருக்கிறாங்க, நான் ஒரு பக்கம் இருக்கேன். அப்படியே கண்காணா இடத்துக்கு போயிடலாமோன்னு தெரியுது. அந்தளவுக்கு பிரச்சனைகளை ரொம்ப சூழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசியை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லது சொல்லவே முடியாது. இத்தனை நாளாக காப்பாற்றிட்டு இருந்த குரு இன்றைக்கி ராசிக்கு 6ல் இருக்காருங்க. எங்கே போனாலும் டோர் க்ளோஸ் அப்படிங்கிற ஒரே வார்த்தை தான் இன்றைக்கி உங்களுக்கு வருது. நோய் தொந்தரவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க? ராசிக்கு 2ல் ராகு, ராசிக்கு 3ல் சனீஸ்வர பகவான், ராசிக்கு பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகாதிபதியான கிரகம் மகர லக்னம் மகர ராசிக்கு
சுக்கிரன் ஒரு தலை சிறந்த யோகாதிபதி, எந்த இடத்துல இருந்தாலும் காப்பாத்துவாரு. இன்னைக்கு 5ஆம் பாவகத்துக்கே வந்திருக்காரு. ராசிக்கு 6ல ராகு, ராசிக்கு 7ல சூரியன் மற்றும் புதன், ராசிக்கு அஷ்டமத்துல செவ்வாய் மற்றும் கேது காம்பினேஷனோட இருக்கு. இந்த 2025 இந்த ஜூலைல என்ன மாதிரியான பலன்கள்? நிறைய விட்டதை பிடிப்போமா? பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சிகள் ஏற்படுமா? குருவோடைய பயிற்சி வேற இந்த மாதிரி இருக்குது. எங்களுடைய குடும்பத்துல ஒரு நல்ல நன்மைகள் நடக்குமா? அப்படிங்கிற மாதிரி 1000 கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கு. ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றின்னு சொல்லி அவர் பாதம் வணங்கி, ஏன்னா இந்த ராசியை பொறுத்தவரை என்ன விஷயங்கள் இருக்கட்டும், சனீஸ்வர பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு யோகத்தை நம்மளால அனுபவிக்க முடியும். அந்த யோகத்தை வந்து அவர் கொடுக்கறதுக்கு தயாராவார். ஒரு கிரகம் வழி விட்டால் மட்டும்தான் நம்மளோட யோகத்தை நமக்கு பயன்படுத்த முடியும். அந்த மாதிரி இன்னைக்கு சனீஸ்வர பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடியும். 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசியலில் இருக்கேன், அரசாங்கத்து வேலையில் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், கடுமையாக ஓடுறேன், எஃபர்ட்ஸ் போடுறேன், டெய்லியுமே வந்து எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா படிக்கணுமோ அவ்வளோ படிச்சுட்ருக்கேன், இருந்தாலுமே என்னால் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியல, தடுமாறிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் மற்றும் குரு காம்பினேஷன் வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. சனீஸ்வர பார்வையில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளும் கடுமையான முயற்சிக்கு பின் உங்கள் கைக்கு வந்து சேருமா அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகுது. என்ன ஓடி ஓடி உழைச்சி இன்னைக்கு வச்சுருக்கீங்க மகரம் சொல்லுங்கள். பைசா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சேமிக்க முடியாத ராசியாக இருக்குது. இதுக்குமே சனீஸ்வர பகவானுடைய ஆதரவு அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது எல்லாருக்குமே உதவி செஞ்சுருப்பேன். ஒரு 100 பேர் பக்கத்தில் உட்கார்ந்தாலுமே யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்கவே இல்லை, எந்த ஒரு துரோகம் பண்ணல. ஏன் என்னைக்கு மட்டும் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே ரொம்ப கடுப்பில் இருக்கீங்களா சனீஸ்வர பகவான் மேலே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், பல சமயம் கடுப்பில் இருக்கீங்க, சில சமயம் அவரை நினச்சி வருத்தப்படுறீங்க. ஏன் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குணத்தை கொடுத்து எங்களுக்கு இந்த மாதிரி எப்போவுமே ராசியோட தன்மைகள் நம்மளுடைய பிறந்த நேரம் பிறந்த காலத்தை விட சந்திரன் எங்கே நிற்கிதோ அதான் நம்ம மனசாக பிரதிபலிக்கிறப்ப அப்போ குருங்கிற கிரகம் நீசமாகும்போது அந்த பணத்தோட அருமை நமக்கு தெரியாமல் போயிடும். அப்போ இந்த ராசியில் பிறக்கவங்க எல்லாருமே பணம் இன்னைக்கு என்ன, இன்னைக்கு இருந்தால் நாளைக்கு சம்பாரிச்சிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை தான் அதிகமாக கொடுத்துருக்கு. அதனால் எல்லா வழியும் எஃபர்ட் போட்டிருக்கீங்க, அந்த பணத்தை மட்டும் காப்பாற்ற முடியாமல் போயிட்டீங்க. இனி இந்த ஜூலை மாத பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அதிகரிக்கும். 2வது, நான் 2 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை 3 மணி நேரம் செய்கிறேன், திருப்பி 4 மணி நேரம் செய்கிறேன், ஒரு வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கேன். என்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனே ஆக மாட்டேங்குது. எங்கே போனாலுமே எனக்கு கண் திருஷ்டிகள் ஏற்படுது, இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் வரப்போகாது. எல்லா வழியிலையுமே ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு தான் சுக்கிர பகவான் காத்துட்ருக்கார். 5ஆம் அதிபதி 5லே இருக்கிறனால அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு படித்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க பேரில் ஒரு நம்ம லோன் வாங்கலான் இருக்கேன், அவங்களுடைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டலான் இருக்கேன், என்னுடைய குழந்தை பேர் இருக்கிற இடத்துல ஒரு வீடு கட்டலான் இருக்கேன், என்னுடைய பையன் வந்து அதை லோன் போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும், நடந்துட்டுருக்குறோம், எங்களால் லோனுக்கு எங்களால் முடியவே மாட்டேங்குது, யார் யாருக்கும் எங்களுக்கு பின்னாடி அப்ளை பண்ணவங்களுக்குலாம் லோன் வந்துருச்சு ஆனால் எங்களுக்கு இன்னுமே வரவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமாக இந்த லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பல காலமாக நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே இந்த 1 மாத காலங்கள் சீக்கிரம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். அதனால் ஒரு தலை சிறந்த யோகமாகவே இது கருதப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். எப்பொழுதெல்லாம் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி 5க்கு வராரோ, 10ஆம் அதிபதி 10க்கு வராரோ, அப்போ நிச்சயமாக ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு. அந்த யோகத்தை வந்து பார்த்திங்கன்னா லாங் டைம் அனுபவிக்கிறதுக்கு தசாபுத்தி நிச்சயமாக சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. எந்த ஒரு யோகத்தையும் நம்ம லாங் டைம் அனுபவிக்கிறதுக்கு, ஷார்ட் டைம் அப்படிங்கிறது கோச்சாரம், லாங் டைம் அனுபவிக்கிறதுக்கு நிச்சயமாக தசா புத்தி சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற நீங்கள் மறந்துடக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கைக்கு அடிப்படை ஆதாரத்துக்கு தேவையான விஷயங்கள் இந்த ஜூலை மாத பலன்களை நிச்சயமாக கிடைக்கும். குரு தன்னுடைய வீடுமான 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை எல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும். இத்தனை நாளாக நான் வந்து எங்களோட சித்தப்பா பசங்க என்னை விட்டு விலகி வச்சுருக்காங்க, எங்கள் சித்தப்பா எங்களோட விட்டு விலகி வச்சுருக்காங்க, என்னோட அண்ணன் தம்பி என் கூட பேச மாட்டேங்கிறாங்க, என்னுடைய பெண் குழந்தைகளால் வந்து நிறையா பிரச்சனைகள் வருது, இந்த மாதிரி சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி இது எல்லாத்துக்குமே ஒரு மருந்து போடும் விதமாக குருவோடைய கோச்சாரம் சுக்கிரனுடைய கோச்சாரம் உங்களுக்கு தலை சிறந்த யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கிறத தவிர்த்து புதிய முயற்சிகளில் மேற்கொள்றதுக்கு உங்களுடைய எஃபர்ட்ஸ் போடுங்க. நிச்சயமாக சனீஸ்வர பகவானுடைய அருளால் நல்லது நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. ராகு 2ஆம் பாவத்தில் இருக்கிறனால எப்படி வருமானத்தை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கும். ராகுவோடைய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு யோகமான காலமாக இருக்குமோ தவிர்த்து ஒருபோதும் அவயோக காலமாக இருக்காது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை.
இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம் தினமும் மாறும். இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்கும், நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில் பயணிக்கும். பிறந்த கால ஜாதகம், பிறந்த கால தசா புத்தி, கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பிறந்த கால பலன்கள் மட்டுமே 100% உறுதியாக பேசப்படும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன். நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.